ஃபேஸில் வந்து மைன்யூட் ஸ்கின் போர்ஸ் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ஃபேஸில் வந்து அந்த போர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த இடம் மூக்கில் அந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்கின் போர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்கின் போர் ஓட்டை இருக்குது இல்லையா, ஸ்மால் ஹோல்ஸ் இருக்கும். அதுலேருந்து நேச்சுரலாக நார்மலாக வந்து ஸ்கின்லேருந்து ஒரு சிபம் வந்து செக்ரேட் ஆகும். ஹேர் ஃபாலிக்கல் க்ரோத் இருக்கும். பட் எக்ஸஸாக ப்ரொடக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா, இந்த போர்ஸ் வந்து கொஞ்சம் லார்ஜர் சைஸஸ் ஆகிடும். ஸோ எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் அப்போ தான் இந்த மாதிரி ஆகுது. இந்த எக்ஸஸ் ப்ரொடக்ஷன் வந்து சிவம் ஏன் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னா, அவங்களோட ஸ்கின்னு வந்து அவங்க ஹைஜீனிக்காக மெயின்டைன் பண்ணாதது ஒரு ரீசனாக இருக்கலாம். டஸ்ட்டில் போயிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. ஸ்கின் கேர் ரொட்டீனாக அவங்க பண்ண மாட்டாங்க. தென் அவங்களோட லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, ஒரு ப்ராப்பர் எக்ஸசைஸ் இல்லாமல் ஹெவி ஃபுட்ஸ், அந்த ஆயிலி ஃபுட்ஸ் அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஆயில், இல்லாட்டி ஹார்மோனல் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கலாம். தைராய்டு, பிசிஓடி. ஸோ அந்த மாதிரி மேல்ஸ்க்கு பார்த்தா டெஸ்டோஸ்டிரோ ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகலாம். லிவர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கலாம். எனி ஹெல்த் ரிலேட்டட் இஷ்யூவாக இருக்கலாம். தென் ஓவர் சன் எக்ஸ்போஷர், யூவி ரேடியேஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்னால அவங்க ஸ்கின்னில் உள்ள அந்த போர்ஸ் வந்து அதிகமாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை வந்து சரி பண்ணுறதுக்கு எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஹைஜீனிக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுறது, ஃபேஸ்க்குன்னு சொல்லி கேர் எடுத்துக்கிறது, ஹனி யூஸ் பண்ணுறது, உங்கள் ஆயில் செக்ரேஷனை கம்மி பண்ணணும். ஆயிலி ஃபுட்ஸ், ஃபேட்டி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். தென் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், எக்ஸசைஸ் பண்ணணும். தென் ப்ராப்பர் ஸ்லீப்பு அண்ட் சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து நீங்கள் க்ரீமாக யூஸ் பண்ணல, நிறைய நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது குறைஞ்சிடும். இதுக்கு மேலேயும் குறையாமல் இருக்குதுன்னா நீங்கள் ஹோமியோபதிக் டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஹோமியோபதியில் இதுக்குன்னு சம் டைப்ஸ் ஆஃப் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கின் டெக்ஸ்சர், உங்கள் சிம்டம்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல கொடுக்கும்போது இந்த ஸ்கின் போர்ஸை வந்து நம்ம ரிலீஃப் பண்ணிக்கலாம்.